சுவாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா பாத நமஸ்காரம் பகவானே. ஐயப்பா, நீங்கள் போட்டிருக்க பதிவை பார்க்கும்போது அங்கே நடந்த நிகழ்வுகளை உணர முடியுது சாமி. பக்தரோட வலி வேதனையும் உணர முடியுது ஐயப்பா. கட்டாயமாக அந்த நிலைமை மாறும் சாமி. ஆனால் அது கொஞ்சம் கால அவகாசம் தேவை ஐயப்பா. நம்ம சன்னதி மூலமாக நமக்கு திருப்பணி செய்யக்கூடிய லாயர் சாமிகள் அனைவர்கிட்டையுமே பேசினேன் சாமி. அவங்களோட நிலைப்பாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெயில் கொடுத்தாச்சு, ஸோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கணக்காட்டி மறுபடியும் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நம்ம பொதுநல வழக்கு தான் எப்போ தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி. பொதுநல வழக்கு தொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை எப்பா. ஆனால் நம்ம கோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டோம், ஹைகோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஹியரிங் வர்றதுக்கே ஜனவரி 5ஆம் தேதி ஆயிரும் எப்பா. தென் கேரளா ஹைகோர்ட் அதை சரி ஓகே, பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறு கூட நல்லபடியாக வசதிகள் செஞ்சு கொடுங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டாலுமே அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த வேண்டியது கேரளா காவல்துறை. இப்போ திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கும் கேரளா காவல்துறைக்கும் நல்வுறவு இல்லையப்பா. அது மாதிரி திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் நல்வுறவு இல்லை. ஸோ அதனால தான் எப்போ கேரளா கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேருமே திருவிதாங்கூர் தேவசம் போர்டு மேலே வெறுப்பை காட்டுறேன்னு சொல்லி பக்தர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ஐயப்பா. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம காமனாக பார்க்கும்போது பாதிக்கப்பட போகிறது என்னவோ அப்பாவி பக்தர்கள் தான் ஐயப்பா. இப்போ நம்ம பொதுநல வழக்கு போட்டு 5ஆம் தேதி அவங்க தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்மளோட காவல்துறையினர் தான் நடைமுறைப்படுத்தணும். ஸோ அப்போவுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு 2 நாள் இதே மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம மேல்முறையீடு செய்ய வேண்டியிருக்கோம் எப்பா. மேல்முறையீடுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் போகலாம் சாமி. பட் மேல்முறையீடு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மறுபடியும் ஹியரிங் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக மகர விளக்கு காலம், புனிதமான மகரஜோதி தரிசனம் முடிஞ்சிடும் எப்பா. ஸோ கண்டிப்பாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் இது மாதிரி தான் சாமி இருக்கும். ஸோ நம்ம இதில் பண்ணி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வர்றது கஷ்டம் ஐயப்பா. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த நிலைமை கட்டுக்குள் கொண்டு வர எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் தேவை. இப்போ ஜனவரி 5ஆம் தேதி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டுருச்சு கேரளா கவர்மெண்ட், அதாவது கேரளா ஹைகோர்ட். அப்படின்னா அவங்க எனக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளோ கால அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கேட்டாங்கன்னா மகரஜோதி தரிசனத்தோடு அந்த 10 நாள் முடிஞ்சிடும். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்தோட வருகை ரொம்ப குறைஞ்சிரும். தென் அப்புறமா நான் நடைமுறைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண் துடைக்கலாம் எப்பா. அப்படி இல்லைன்னா உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கணக்காட்டி மட்டும் நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க எப்பா. இப்போ நம்ம மகர விளக்கு காலத்தோட எண்டு போர்ஷனுக்கு வர்றோம் எப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இப்போ எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே அவங்க அதை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல சாமி. ஸோ நம்ம அடுத்த வருஷம் இந்த மகர விளக்கு, அதாவது மண்டல பூஜையோட தொடக்க காலம் இருக்கலாம் எப்பா, அப்போவே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் எப்பா. அப்போ ஃபைல் பண்ணோம்னா அவங்க மகர விளக்கு காலத்தில், அதாவது மண்டல பூஜையில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அப்புறம் எதுவும் இஷ்யூ பண்ணாங்கன்னா கூட டக்குன்னு மேல்முறையீடு செய்யலாம், நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம், நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாமி. ஆனால் இந்த வருடம் நம்ம என்ன பண்ணாலுமே இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழிகள் இல்லை எப்பா. அவங்க எப்படி வேணால் நம்மளை ஏமாற்றலாம் சாமி அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க ஐயப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்கணும் எப்போ, ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் இந்த முடிவெடுத்தா ஐயப்பா ஆகணும். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் ஐயனோட புனிதமான சபரிமலை. ஆனால் சபரிமலை முழுக்க நிறைய மிருகங்கள் இருக்காங்க ஐயப்பா. நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு தெரியும் ஐயப்பா. அங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க சாமி. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே மிருகங்கள் நடமாடக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போங்க ஐயப்பா. பாத நமஸ்காரம் பகவானே. அந்த மனநிலையிலே போங்க. உங்களுக்கு வேண்டிய பேக்கப்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே குழந்தைகளை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலோ, பெரியவங்கெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலோ தயவு செஞ்சு உங்களோட பயணத்தை இம்மிடியேட்டாக ரத்து பண்ணுங்க ஐயப்பா. ஐயனோட அருளாசியான உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சாமி. ஐயன் இந்த உலகெங்கும் வாழக்கூடிய நிறைய இடங்களில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார் ஐயப்பா. நிறைய புனிதமான ஸ்தலங்களில் அவர் இருக்கார். அங்கே போய் தரிசிங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயப்பா. டைம் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு மண்டல காலம், மகர விளக்கு காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாமோ நம்ம அதை பண்ணலாம் ஐயப்பா. ஸோ அங்கே அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல 24 மணி நேரம் பயணிக்க போகிறோன்ற ஒரு மனநிலையோட நிறைய மனித மிருகங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் என்னோடய ஐயன் இருக்கார், நான் அவரை பார்த்தே தீருவேன் அப்படின்ற பக்தர்கள் கட்டாயமான முறையில் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எடுத்துகிட்டு பயணிங்க ஐயப்பா. ஐயனோட அருளாசி எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சாமி. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம் சுவாமி.